Hi friends, last video வந்து பாத்தீங்கன்னா measurement and instrumentation ஓட introduction பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம டாபிக் உள்ள போலாம். So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா bridge circuits ஓகேங்களா. bridge circuits அப்படின அதனுடைய ரோல் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா so to find ஓகேங்களா. bridge circuit எந்த bridge circuit ஆனாலும் சரி எந்த bridge circuit ஆனாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா RLC ஓகேங்களா. resistance, inductance and capacitance இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சரி ஓகே, நமக்கு RLC அப்படின்றது அந்த டேர்ம்லாம் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு வர்றது தான், அதனால நமக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. சரி, இப்போ இந்த bridge circuits வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா டூ டேர்ம்ஸா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா DC circuits and AC circuits ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருலையும் DC circuitsல 3 டைப்ஸ் இருக்கு அண்ட் AC வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லா பிரிட்ஜஸும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். கேல்வனோமீட்டருடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து டு சென்ஸ் தி டு டிடெக்ட் தி வோல்டேஜ் ஓகேங்களா. வோல்டேஜ் ஆர் கரண்ட் எதுவாக இருந்தாலும் அது டிடெக்ட் பண்ணும் ஓகேங்களா. டிடெக்ட் பண்ணிட்டு ஃப்ளக்சுவேஷன் காமிக்கும் ஓகேங்களா. இண்டிகேஷன் காமிக்கும். வோல்ட் மீட்டர் இல்லை கேல்வனோமீட்டரில் இண்டிகேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா பிரிட்ஜ் இஸ் அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக வந்து initially bridge is in unbalanced condition ஓகேங்களா. நம்ம எந்த பிரிட்ஜ் எடுத்தாலுமே இனிஷியலாக வந்து அன்பேலன்ஸ்டு கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை நம்ம பேலன்ஸ்டு கண்டிஷனாக சேஞ்ச் பண்ணணும். எப்படி நம்ம பேலன்ஸ்டு கண்டிஷனாக சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸில் இப்போ வந்து மேஜராக இதனுடைய ரோல் வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய ரோல் என்னன்னா டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி இம்பிடன்ஸ்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆர்ல இருந்து வரும், வோல்டேஜ் அந்த இதுல இருந்து அந்த டேர்ம்ல இருந்து இது வரும். இம்பிடன்ஸ் அப்படின்றது XL ஆர் XC வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி டேர்மில் வரும். தட் மீன்ஸ் ரியல் டேர்ம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம் இருக்கும். அதில் வந்து எப்பயுமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியல் டேர்மில் சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸினுடைய அதனுடைய ரியாக்டன்ஸ் இது ரெண்டுமே ஓகேங்களா. ஸோ அதை இம்பிடன்ஸ்னு சொல்லியிருக்கோம். யூனிட் ஆஃப் இம்பிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் தான். ரெசிஸ்டன்ஸ்னுடைய ஓம் என்னவோ அதே தான். பிகாஸ் இதுவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு அப்போஸ் தி கரண்ட் தான் ஓகேங்களா. ஸோ கரண்ட்டை அப்போஸ் பண்ணுறதுனால இதனுடைய XL யூனிட் XL ஆர் XC யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் தான் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆர் XC அப்படின்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னும் XL அப்படின்றத இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இம்பிடன்ஸ் அப்படின்றது இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து காமன் டு ஆல். இங்கே வந்து நம்ம XL-ஐயும் கன்சிடர் பண்ணிக்கலாம், XC-யும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ XL அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து இண்டக்டிவ்க்கு வரும். ஸோ அதே மாதிரி XC அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டிவ் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பேசிக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அப்போஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மீட்டரில் வச்சு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. அன்பேலன்ஸ்டு மீன்ஸ் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ கேல்வனோமீட்டரில் வந்து கேல்வனோமீட்டர் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வோல்ட்மீட்டரோடைய ரோல் தான் அதுவும் பண்ணும். ஸோ இதில் ஏதோ ஒரு சம்டைம்ஸ் டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டே இருக்குன்னு வைங்களேன், மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஏதோ சம் வோல்ட் 2 or 3 வோல்ட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் அதை வந்து 0 வோல்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ 0 வோல்ட்டுக்கு நான் எப்படி கொண்டு வரது அப்படின்னா ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னா நான் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம்.
1 கிலோ ஓம் டு 10 கிலோ ஓம் அப்படின்ட்டு அதனுடைய ரேஞ்ச் நான் சொல்லிடுறேன். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் இந்த R3 ஓகேங்களா. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் எவ்வளோ ரேஞ்ச் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு நான் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு பாயிண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வோல்ட்மீட்டரில் டிஃப்ளெக்ஷன், கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வந்து 0ன்னு காமிக்குதுன்னு வைங்களேன். ஸோ அந்த கண்டிஷனை தான் என்னுடைய பேலன்ஸ்டு கண்டிஷன் ஆஃப் சர்க்யூட் இஸ் பேலன்ஸ், பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. சரி ஓகே, அப்போது எனக்கு வந்து எப்போ நான் வந்து பேலன்ஸ்டுன்னு எடுத்துக்கணும்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்டுக்கும், எதுக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏன் அந்த 2 பாயிண்ட்னா நான் கேல்வனோமீட்டர், அதாவது நான் டிடெக்டர் எங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த C and D பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கேல்வனோமீட்டரில் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஸோ 0 டிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அன்பேலன்ஸ்டாக இருக்கும், அதை நான் பேலன்ஸ்டாக மாற்றணும்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை நான் வேரி பண்ணுறேன் ஓகேங்களா. இதை நான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே அன்னோன் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா. ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2 வேல்யூ தெரியும், இதை வச்சு நான் பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணிடுவேன். பேலன்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அன்னோன் ஒரு டேமுக்கு ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூவே தெரியல அப்படின்றத இங்கே கொண்டாந்து நான் வச்சுட்டேன் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனுடைய ஃபைனலைஸ்டு ஃபார்முலேஸாக ஒன்று கொண்டு வருவோம். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா. சரி, அது என்ன ஃபைனலைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பிரிட்ஜ் பேலன்ஸ் மீன்ஸ் எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், தட் மீன்ஸ் VAC ஓகேங்களா. இந்த வோல்டேஜ் வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வருங்களா. ஓகே, அதே மாதிரி VAD இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன்னா VAC நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இதை VADன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ங்களா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் அது வந்து VAC VADன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், VC VDன்னு கூட நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது என்னுடைய கன்சிடரேஷன் தான். நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்ததுனால நான் VACன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 அப்படின்றதுனால நான் அது 0ன்னு போட்டுருக்கேன். இதை 0 நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா இந்த கேல்வனோமீட்டர் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடும்னா VAC is equal to VAD ஆயிடுங்களா. ஓகே, சரி, எனக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா தெரியும். V is equal to என்னன்னு தெரியும். V is equal to I into R. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஓம்ஸ் லாலேருந்து வந்துச்சு ஓகேங்களா. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஓம்ஸ் லாவுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓம்ஸ் லா அப்படின்றது நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓம்ஸ் லாவில் இருந்து இந்த ஓம்ஸ் லா படி நம்ம பார்த்தோம்னா VAC மீன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓம்ஸ் லா நான் அப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா I1 R1 ஓகேங்களா. R1ன்ற ரெசிஸ்டன்ஸில் I1ன்ற கரண்ட் போகுது ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியா I1ன்ற கரண்ட் போகுது அப்படின்னா V is equal to I1 R1. அதே மாதிரி VAD எடுத்துக்கிட்டோம்னா I2ன்ற கரண்ட் வந்து R2ன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ I2 R2 ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் நான் வந்து ஈக்குவேஷன் 1 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது எதுலேருந்து எடுத்துருக்கேன்னா ஓம்ஸ் லாலேருந்து எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கேல்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருச்சு, பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கேல்வனோமீட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கலன்னா இதனுடைய கரண்ட் எதுவும் பாஸ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ IG is equal to 0. ஸோ இதில் IGன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த IG வந்து 0 ஆகிடுது ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ எனக்கு பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கேல்வனோமீட்டர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது தனியாக வச்சு அது பேலன்ஸ் ஆகிடுச்சு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இது ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ க்ளோஸ்டு லூப் வராது ஓகேங்களா. இந்த வழியாக எனக்கு கரண்ட்டு ஃப்ளோவே இருக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஸோ ப்ளஸில் இருந்து நான் இந்த சைடு ACB இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இதன் வழியாக வந்துட்டு இப்படி போகுங்களா. ஸோ இப்படி போகும்போது எனக்கு இந்த பாயிண்ட்டில் டிவிஷன் கேல்வனோமீட்டர் இருந்ததுனால இங்கே எனக்கு தனி டிவிஷன் இருந்துச்சு. இப்போது எனக்கு கேல்வனோமீட்டரே இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ கேல்வனோமீட்டரே இல்லை மீன்ஸ் எனக்கு இங்கே என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் இங்கேயும் போகும். அது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா I1ம் I3யும் ஈக்குவல்.
ஸோ அப்போ I1 is equal to I3. எப்போனா galvanometer is 0 கண்டிஷனில் இருக்கும். IG current flow through the galvanometerல current flow வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு I1 I3 ஈக்குவல். அதே மாதிரி இந்த பக்கம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமும் சிமிலர் I2 இதே மாதிரி இந்த பக்கம் வந்துடுங்களா. ஸோ அப்போ I2வும் I4ம் ஈக்குவல். ஸோ I2 is equal to I4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I1 R1 I2 R2. ஸோ எனக்கு I1ஓட இதே ஓம்ஸ் லா, சேம் ஓம்ஸ் லாவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து எனக்கு I வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், I is equal to V by Rன்னு எடுத்துக்கலாங்களா. ஓகே, V by Rன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன கரண்ட்னா இங்கே I1ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1ன்ற கரண்ட்டு எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1ன்ற ரெசிஸ்டன்ஸுக்கும் அதான் ஃப்ளோ ஆகுது, R3ன்ற ரெசிஸ்டன்ஸ்க்கும் அதான் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா நான் இந்த லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன்னா R1 + R2 அப்படின்ற எனக்கு ஒரு ஃபார்முலா வருது. எப்படின்னா இது ரெண்டுமே வந்து சீரியஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த R அப்படின்றத எப்படி எழுதணும்னா I1ன்றது தான் அது இங்கே இருக்குது. ஸோ அந்த I1-ஐ V by R1 plus இந்த R1 plus R3. ஓகேங்களா. ஸோ R3 ஸோ இந்த இன்ட்டு R1 அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த R1 நான் அப்படியே வச்சுக்குவேன் ஈக்குவல் டு இதே மாதிரி நான் I2க்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். I2 வருதுன்னா அதே மாதிரி இப்படி வருங்களா. ஸோ இப்படி வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா I2 R2 இங்கே வந்து R2 plus RX ஆகும். ஸோ சேம் ஃபார்முலா தான் I2 is equal to V by Rன்னு வரும். இந்த R வந்து எனக்கு எப்படி கன்சிடர் ஆகும்னா R2 RX ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே எனக்கு சீரியஸில் தான் இருக்குது. இதை நான் எப்படி சீரியஸ் கனெக்ஷன் சொல்கிறேன்னா எனக்கு இது எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், இதனோட எண்டும் ஜாயின்ல இருக்குது. ஸோ எண்ட் டு எண்ட் மீன்ஸ் எனக்கு இது ரெண்டும் சீரியஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எண்ட் டு எண்ட் கனெக்ஷன்னா சீரியஸ். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ V R2ங்களா R2 டிவைடட் பை R2 plus RX. ஓகேங்களா. சரி, ஏன் நான் இந்த ரெண்டு இடத்துலையுமே வின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு I1ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகிறது எங்கே அப்படின்னா VAC அப்படின்ற பாயிண்ட்ல. அதே மாதிரி I2 கரண்ட் ஃப்ளோ ஆகிறது VADன்ற பாயிண்ட்ல. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜுமே எனக்கு சேம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வினா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ரெண்டு வியும் கேன்சல் ஆகிடுங்களா. ஓகேங்களா. ஜஸ்ட் இது டிவைட் இந்த சைடு இருக்கிற மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு எடுத்துருந்தோம்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துறப்ப டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த V and V கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். சிம்பிள் தான். ஸோ R1 R2 plus RX is equal to R2 R1 plus R3. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள மல்டிபிள் எடுத்து பண்ணுறது தான். R1 R2 plus R1 RX is equal to R1 R2 plus R2 R3. எல்லாமே ஈக்குவல் இந்த சைடு எடுத்து வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு மைனஸ் ஆகும். இதை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த டைம் மட்டும் இந்த சைடு எடுத்துக்கிறது. R1 R2 plus R1 RX minus R1 R2 equal to R2 R3. ஸோ இங்கேயும் R1 R2 இருக்குது, இங்கேயும் R1 R2 இருக்குங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே RX. ஸோ அப்போ R1 RX is equal to R2 R3. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்றது தெரியாது. ஸோ RX is equal to R2 R3 divided by R1. இதனுடைய எண்ட் யூனிட்டு ஓம் தான். ஓகேங்களா. சரி, இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேறு எப்படி இது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ஷன் பண்ணிக்கிறதுல வேறு எங்கேயோ கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மீன்ஸ் நம்ம எதுக்காக இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காமனைஸ்டு ஃபார்முலாவை கொண்டு வரணும். ஸோ அதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம்னா R1 by R3. ஓகேங்களா. ஸோ R1 by R3 is equal to R2 by RX. ஸோ இதுலேருந்து எனக்கு RX வேணும்னா நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை R2 வேணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் வந்து
இதனுடைய மேஜர் இதனுடைய யூனிட் ஃபைனல் யூனிட் ஓம் தான். பிகாஸ் நம்ம இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் போட்ட டெரிவேஷன் ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். பிகாஸ் அதை வச்சு தான் ஃபுல்லாக சம்மே சால்வ் பண்ணணும். நமக்கு கொஸ்டின் கேட்கும்போதே பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது என்ன அதனுடைய அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால நமக்கு இஷ்யூ இல்லை. இன்கேஸ் அன்பேலன்ஸ்டுன்னு கொடுத்துட்டா நம்ம அது பேலன்சிங் பண்ணுவோம். அதை பேலன்சிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேலன்சிங் பண்ணுறப்போ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வச்சா சிஸ்டம் பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மற்றபடி பேசிக்காக இதுதான். சரி, ஓகே. நமக்கு இதுக்கப்புறமா இது வந்து பேசிக்காக ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சர்க்யூட் இருந்துச்சுன்னா நம்ம இதை இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே இது ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இசட் இம்பிடன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும்? ஒன்றும் இல்லை, Z1 by Z3 is equal to Z2 by Zx. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, நான் இங்கே வந்து ரெசிஸ்டரை மட்டும் போட்டிருக்கேன், ரெசிஸ்டரும் இண்டக்டரும் போட்டிருந்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா நான் ரஃப் பண்ணிக்கிறேன். இது ஃபைனலைஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக அன்பேலன்ஸ், அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா IG is equal to 0, கேல்குலேட்டர் 0 டிஃப்ளெக்ஷன். அதனால அன்பேலன்ஸுக்கு உண்டான டெரிவேஷன் நினச்சிக்காதீங்க, நான் பேலன்சிங் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z1 by Z3 இது ஓகேங்களா? ஸோ இப்போ நான் Z1 எப்படி எடுத்துக்கலாம்னா R1 plus JXL1. ஓகேங்களா? XL அப்படின்றது இங்கே பார்த்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து R1 அப்படின்றது ரியல் பார்ட்டு, XL அப்படின்றது XL அப்படின்றது இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரியல் பார்ட் இந்த இமேஜினரி பார்ட். இது வந்து காம்ப்ளெக்ஸ் டெர்ம்ல. இதே போலார் டெர்ம்ல வந்துச்சு அப்படின்னா தீட்டாவில் கன்சிடர் பண்ணுவோம். tan inverse of B by A. B means XL, A means R1. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படின்னு சொல்லணும்னா A plus JB. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? இதனுடைய மேக்னிடியூட்னு எடுத்தோம்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அதே மாதிரி இதனுடைய ஆங்கிள் தீட்டா கன்சிடர் பண்ணோம்னா tan inverse of B by N எடுத்துக்கணும். ஸோ இதில் இருந்து தான் இதை எடுத்துக்கணும். XL1 by R1. ஓகேங்களா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்முக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து நான் ZX மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு Z1 வந்து ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஓகேங்களா? சம் தீட்டாவில் இருக்கும். அதே மாதிரி Z3 சம் தீட்டாவில் இருக்கும். Z2 ZX தீட்டாவில். ஓகேங்களா? ஸோ இதை போலரைஸ்டு ஃபார்மாக நான் கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு ZX-னுடைய வேல்யூ தான் தேவை. ஸோ ZX ஆங்கிள் ஆஃப் தீட்டா எடுத்துக்கிறேன். Z2 ஆங்கிள் ஆஃப் தீட்டா இன்டூ Z3 ஆங்கிள் ஆஃப் தீட்டா டிவைடட் பை Z1 ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஆங்கிள் ஆஃப் தீட்டானா நம்ம எந்த ரெண்டு டேர்மை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நான் இங்கே பார்த்து R1 plus JXL1 எடுத்துருக்கோம்னா இது எப்படி இந்த சர்க்யூட் எப்படி இருந்திருக்கணும்னா RL. சரிங்களா? இது R, இது இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். XL அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இண்டக்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா XLன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? சரி, Z2 ஆங்கிள் ஆஃப் தீட்டா Z3. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் θ1 θ2 θ3 எழுதிக்கிறேன். இது θ1 எழுதிக்கிறேன், θXன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா Z1 Z3 மல்டிபிள் ஆகுறப்ப எனக்கு ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும். θ2 plus θ3 divided by Z1 angle of θ1. ஸோ டிவிஷனாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். இதனுடைய ஃபைனல் ஆன்சர் சம் ZXன்னு வருதுன்னா அதனுடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா θ2 plus θ3 minus θ1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெரிவேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவே நம்ம சம் சால்வ் பண்ணும்போது இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக வீட்ஸ்டன் பிரிட்ஜோடைய ரெப்ரசன்டேஷன் போத் போலார் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வேல்யூஸ் இதை மறக்காமல் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ
இந்த வீடியோட எண்டு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WB இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கட்டாயமாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆன்லைன் கிளாஸஸ் வீடியோவிலையும் போயிட்டுருக்கு, ஸோ ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.